வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன். வாழ்க்கையில நாம சிலரை சந்திப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த சந்திப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே கடவுளால தீர்மானிக்கப்பட்டது. இதோ இந்த நிமிஷம் நான் உங்களோட இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இது நான் தீர்மானிச்சது அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது. அதே போல போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா, இதுவும் கடவுளுடைய ஒரு ஏற்பாடு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இது நடந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில இப்ப எனக்கு 57 வயசு ஆகுதுங்க. இந்த 57 வயசுல என் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா சம்பவங்களுக்கும் காரணம் கடவுள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 1968 வருஷத்துல பிறந்தனா 1973 வருஷத்துல எனக்கு 5 வயது இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சுங்க. ஸ்டவ்ல சேலை பிடிச்சி உடம்பு முழுக்க பாதி உடம்புல நெருப்பு பரவி எங்க அம்மாவை அன்னைக்கு நான் இழந்திருப்பேன். ஆனா அதிலிருந்து எங்க அம்மா மீண்டு என்னுடைய 44வது வயசுல எங்க அம்மா இறந்து போனாங்க. எங்க அம்மாவை நான் பறி கொடுத்தேன். ஆக எல்லாமே ஒரு தெய்வ கட்டளை, ஆண்டவன் கட்டளை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போலதான் என் வாழ்க்கையில எனக்கு குருநாதர் கிடைத்தது, பாலகுமாரன் சார் எனக்கு குருவாக கிடைச்சதுங்கிறதும் அப்படித்தான். இன்னொன்னுங்க, குருவை நம்ம ஒரு ரூபாய் நாணயத்தை காணா போட்டுட்டு நம்ம தேடுவோம் பாருங்களேன், அது மாதிரிலாம் தேடி கிடைக்காது. குருவை தேடுறதுங்கிறது ஒரு காணாமல் போன 1 ரூபாயை தேடுவது மாதிரி கிடையாது. அப்ப தேடி வருவார் குரு, தேடி வருவாருங்க. யாரு இவன், யாரு, ஓ இவனை பக்கத்துல வச்சுக்குவோம், இவன் யாரு இவனை தள்ளியே வச்சுக்குவோம். குரு தீர்மானிப்பார், குரு உங்களை தேடி வருவார். குருவருள் இருந்தால் தான் திருவருள்றோமே. பாலகுமாரன் சார் அப்படிங்கிற அந்த எழுத்தாளரை நான் ஒரு சக வாசகனாக, லட்சக்கணக்கான வாசகர்கள்ல நானும் ஒருத்தனாத்தான் போய், சார் வணக்கம் சார், என் பேர் ராம்ஜி சார், திருச்சி சார், பொன்மலை சார், பத்திரிகையில் வேலை பார்க்குறேன் சார், கையெழுத்து பத்திரிகைலாம் கூட நடத்திட்டு இருக்கேன் சார், உங்கள் கதையெல்லாம் எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னு அவரிடம் நான் சந்தித்த முதல் சந்திப்பு. அப்புறம் டே இதான் என் நம்பர், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு நான் இந்த தேதியில் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸில் திருச்சிக்கு வரேன் ராம்ஜி, ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு அழைக்கிறார். இதற்கு பிறகு நான் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் கதை பிடிச்சேன் சார், நல்லா இருந்துச்சு சார், சார் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சேன் சார், நல்லா இருந்துச்சு சார், அப்படியா சரி சார், இந்த கேரக்டர் எனக்குள்ளார தூக்கத்தையே தரல சார், இந்த கேரக்டர் எனக்குள்ளார ஒரு தெளிவை கொடுக்குது சார், சார் அந்த கடலோர குருவி சார், அந்த அர்த்தநாரி அந்த இதில் அப்படி இப்படின்னு நான் பேச 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 அவர் லெட்டர் எழுத அவர் திருச்சிக்கு வரும்போதெல்லாம் காலையில் ராக்போர்ட் எக்ஸ்பிரஸில் போய் நின்று பிளாட்ஃபார்த்தில் சார் வருவார், பெட்டியெல்லாம் வாங்கிக்குவேன், நானும் சாரும் கிளம்பி திருச்சியில் ஹோட்டலில் போய் தங்குவோம். நான் குளிச்சுட்டு வந்திருப்பேன், சார் குளிப்பார், காஃபி சாப்பிடுவோம், 2 பேரும் ஒரு ஆட்டோ, இப்போல்லாம் ஓலா ஊபர் அப்படின்லாம் இருக்குல்ல, அப்போல்லாம் அவர் பாட்டுக்கு ஆட்டோவை பிடிப்பார். அந்த ஆட்டோக்காரனோட கிளம்பி நேராக நாங்கள் சமயபுரம் போவோம், ஸ்ரீரங்கம் போவோம், திருவானைக்கோவில் போவோம். வேறு கோவில் என்ன இருக்குது சார், திருவள்ளரைன்னு ஒரு கோவில் இருக்குது சார், திருவள்ளரை, அங்கே யார் இருக்கா, பெருமாள் சார், அப்படியா பெருமாள் பேர் என்ன, புண்டரீகாட்ச பெருமாள் சார், புண்டரீகாட்ச பெருமாள், ஆமாம் சார், செந்தாமரை கண்ணன், தாமரை, புண்டரீகாட்சம்னா தாமரை, நீ எனக்கு சொல்றியா நீனு? நான் இங்கே மயிலாப்பூரில் முண்டக கன்னியம்மன் கோயிலுக்கு தடிக்க விழுந்தா நினைச்சா போயிடுவேன்டா நான். முண்டகம்னா தாமரை தெரியாதுங்களா எங்களுக்கு அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணாரு. இப்படியாக சந்தித்து அவரை, சார் எனக்கு பேட்டி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறேன். பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் வாக்கிங் போய்கொண்டே பேட்டி அப்படின்னு அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு. நான் போய் நிற்கிறேன், என்னடா டேப் எடுத்துருட்டியா அப்படின்னாரு. இல்லை சார், டேப் ரிகார்டர்லாம் எங்களுக்கு ஆஃபீஸில் தரல சார். அப்புறம் இப்போ வாக்கிங் போய்ட்டு எப்படி பேட்டி எடுப்பேன்? பரவாயில்ல சார். இல்லை எப்படி குறிச்சிப்பேன்? இல்லை சார். இல்லைன்னா இல்லை சார், நான் கேட்டுக்கிட்டே வரேன், நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க சார், நான் அப்படியே உள்வாங்கி எழுதிடுவேன் சார். உள்வாங்கி எழுதுறியா அப்படின்னு கேட்டு ஒரு அரைகுறை மனசோட தான், என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் பாலகுமாரன் சார் திருச்சியில் வாக்கிங் போய்கிட்டே அவர் பேட்டி கொடுத்தார். நான் கேள்வி கேட்க பதிலளித்தார். அதன் பிறகு எனக்கு இந்த பேட்டி வந்த புத்தகத்தை அனுப்பிச்சிடு அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் பயம் வந்தது. நான் எழுதுனதை சாருக்கு அனுப்பிச்சு சாருக்கிட்டேருந்து இப்போ கண்ணாபுண்ணான்னு திட்டுவாங்கம்மா, என்ன எழுதிருக்கிற நீனே அப்படின்னு திட்டுவாரோ அப்படின்னு சொல்லி நான் அனுப்பலை.
இந்த பூனை கண்ணை மூடிக்குச்சுனாக்கா பூலகமே இருண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் அனுப்பாட்டினேன். அவருக்கு பார்க்க மாட்டாரா? அவருக்கு அந்த வார பத்திரிகை அந்த சப்ளிமெண்ட் பேப்பர் புக்கு போகாதா? யார் யாரோ அவருக்கு பேசுகிறாங்க. பிரமாதமான இன்டர்வியூ சார், அட்டகாசமான இன்டர்வியூ சார். அடுத்த 4வது நாளே அவர் வந்து ஃபோன் பண்ணி அவனை புக்கு குரியர் அனுப்ப சொன்னேன், ஒரு 10 காப்பி எனக்கு அனுப்பு அப்படின்னு. ஒரு காப்பி அனுப்புறதுக்கே நான் பயந்துட்டு இருக்கேன். தவிர இந்த பேட்டியை 4 வாரம் போடுறேன். பாலகுமாரன் சார்ட்ட நான் வாக்கிங் போயிட்டே எடுத்த பேட்டியை உடச்சி 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 தினபூமியில் வரக்கூடிய கதை பூமி அப்படின்னு ஒரு புக்கு வியாழக்கிழமை வரும் பாருங்க. வியாழக்கிழமை தான் நான் பிறந்தேன், ஒரு வியாழக்கிழமை. வியாழக்கிழமைனா குரு வாரம், குருவுக்கு உரிய நாள். இது எல்லாமே அகஸ்மாத்தா அமைந்த விஷயங்கள். நம்ம தீர்மானிக்க முடியுமா? கிடையாது. அப்படி அந்த 4 வாரம் எழுதியிருக்கிறேன். 4 வாரம்னா 1 மாதம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் வருது எனக்கு. ராம்ஜி உங்களுக்கு தான் ஃபோன் அப்படின்னு இன்டர்காமில் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. வாங்கி ராம்ஜி பேசுகிறேன். உன்னை புக் அனுப்ப சொன்னால் என்ன பண்ணுற நீனு அப்படின்றாங்க. நான் யாருன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளாரையே புரிஞ்சிருச்சு. சார் தான் அப்படின்லாம். சார் அப்படின்னு இங்கே இருக்க வேலை எப்போ முடியும் அண்ணன்? சார் சொல்லுங்கள் சார், நான் எப்போ வேணாலும் வந்துடுவேன் சார். நான் திருச்சி வந்திருக்கேன். அந்த 4 சாப்டர் போட்டிருக்கியாம்ல, 4 வாரமாக பிரித்து போட்டிருக்கியாம்ல, அந்த 4 வார புக்கையும் எடுத்துருவா நீ. சரி சார் வந்துடுறேன் சார். ஐயோ இதுக்கு குரியர்லேயே அனுப்பிச்சிருந்துருக்கலாம் போல இருக்கே, இப்போ நேராகவே திட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நான் பாலகுமாரன் சார்ட்ட ஆஃபீஸில் சொல்லிவிட்டு புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கவரில் போட்டு பக்காவாக எடுத்துக்கிட்டு அப்படியே சாருக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன். அது வரைக்கும் வேறு ஏதோ வேலையில் இருந்தார். அது வரைக்கும் வேறு யார்ட்டையோ ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருந்தார். நான் போன உடனே டக்குன்னு எல்லாத்தையும் நிப்பாட்டி கண்ணாடி எடுத்தார், புக் எடுத்தார். அப்படியே பிரித்து கொடுக்குறேன். அப்படியே நான் அவர்கிட்ட அவர் இறந்து போகிற அந்த கடைசி தருணம் நான் எப்போ வரைக்கும் பார்த்தனோ அப்போ வரைக்கும் நான் பம்மி பவ்யமாக தான் பேசுவேன். கொஞ்சம் இப்படிலாம் நின்று எனக்கு பேசவே வராது அவர்கிட்ட. ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய குரு, என்னுடைய ஞான தகப்பன். என்னுடைய 19 வயசுல முடிவு பண்ணிட்டேன், எனக்கு எப்போ கல்யாணம் ஆனாலும் சரி, நமக்கு எப்போ பையன் பிறந்தாலும் சரி, அவன் பேரு இவன் பேர் தான்டா அப்படின்னு. பாலகுமாரன்னு தான் பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி என் பையனுக்கு பாலகுமாரன்னு பேர் வச்சு 20 வயசாயிடுச்சு பையனுக்கும். அப்போ அப்படியே நிற்கிறேன். நான் அப்படியே கண்ணடியை போட்டு அப்படியே பார்க்குறாரு. நான் நின்றுட்டு இருக்கேன். உட்கார் பார்த்துட்டே இருக்கார், படிச்சுட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிக்கிறாரு. 1 வார பேட்டி. 2வது வாரம் அப்படியே எடுத்துறேன். 9 எடுத்து காஃபி சொல்லு நிறைய அந்த இன்டர்காமில் ஹோட்டலில் தங்கியிருக்காரு இல்லையா, அங்கே 9 அழுத்தினாக்கா அது போகும். 9 அழுத்தினாக்கா சார் 2 காஃபி. சரி டிஃபன் சாப்பிட்றியாடா? இல்லை சார். சரி உட்காந்து. எனக்கு அப்படியே அந்த ஏசி ரூமில் எனக்கு வேர்க்குது, படபடப்பாக இருக்குது. யூரின் போனால் நல்லா இருக்குமேன்னு தோணுது, பாத்ரூம் போனால் நல்லா இருக்குமேன்னு தோணுது, வெளியில் போய் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. அப்படியே பதட்டத்தோடு அப்படியே இருக்கேன். 3வது சாப்டர் 4வது சாப்டர் அப்படியே படித்தார். பாலகுமாரன் சார் எப்போதுமே அப்படி கண்ணாடியை போட்டுட்டு படிப்பார். படித்து முடிச்சோன்னா அந்த கண்ணாடியை அப்படி வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு ஸ்டைலுங்க, அது ஒரு ஸ்டைல். அதே போல் ஃபோன் அடிக்கும், அந்த இது டெலிஃபோன் செல்ஃபோன் இல்லை டெலிஃபோன் அடிக்கும். அவர் எடுத்துட்டு வணக்கம் பாலகுமாரன் அப்படின்னுவார். செத்தா அங்கே எதிரில் இருக்கிறவன் அப்படியே நடுங்கிடுவானுங்க. வணக்கம் பாலகுமாரன் அப்படின்னுவார். அந்த சிங்கம் தாங்க. ஆனால் ஸ்நேகமுள்ள சிங்கம். ஏன் ஸ்நேகமுள்ள சிங்கம்னு சொல்கிறேன்னா, ஸ்நேகமுள்ள சிங்கம் அப்படிங்கிற தலைப்பில் பாலகுமாரன் சார் ஒரு நாவல் எழுதியிருப்பார். அந்த சித்திரபாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரை நல்லா மறக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கேசட் எனக்கு வேணுமே அப்படின்னு. எந்த கேசட் சார்? என்ன இன்டர்வியூ எடுத்தியே அந்த கேசட் சார்? பதிவு பண்ணல சார். பதிவு பண்ணுங்க. அப்புறம் எப்படி சார்? அன்னைக்கு நீங்கள் வந்து கேசட் இருக்குல்ல, இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ல, டேப் ரெக்கார்டர் இருக்குல்ல அப்படின்னு கேட்டீங்க. இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி வாக்கிங் போயிட்டே பேட்டி எடுப்பீங்கன்னு கேட்டீங்க. குறிச்சிக்க முடியாதே அப்படின்னு சொன்னீங்க. இல்லை சார் உள்வாங்கி எழுதிடுவேன்னு. ஆமாம்ல, உள்வாங்கி எழுதுனதா அப்படி இருக்கு? ஆமாம் சார். திரும்ப எடுத்தேன், கண்ணாடி எடுத்தேன், திரும்ப படித்தேன். அதை அடுத்து 1 வாரம் கழித்து திரும்ப சென்னைக்கு நான் வந்திருந்தேன். அப்போ வாடா இதெல்லாம் கேள்வி, வாடா வீட்டுக்கு அப்படின்னாரு. போனேன். போயிட்டு அங்கேருந்து தேனாம்பேட்டையில் ஹோட்டல் ஸ்ரீலேகா அப்படின்னு அண்ணா அறிவாலயத்துக்கு எதிர்த்தாப்புல, இப்போ கிரீன் யார்டோ ஏதோ ஒரு பேர் மாதிரி இருக்குது. அப்போ ஹோட்டல் ஸ்ரீலேகா
அங்கே கூட்டிகிட்டு போனார். அங்கே தான் படத்தோடைய டிஸ்கஷன். அங்கே கூட்டிகிட்டு போனார். அப்போ போயிட்டு எனக்கு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தாரு. காசு இருக்காடா ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னாரு. இருக்குது சார் அப்படின்னேன். இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சும்மா என்கிட்ட எனக்கு ஒரு 200 பணம் கொடுத்தாரு. டேய் என்கிட்ட வேலைக்கு வந்துடுறேன்டா அப்படின்னாரு. என் வாழ்க்கையில் சொல்லுவாங்கல்ல, தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் அப்படின்னு. உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் நண்பர்களே, என்னுடைய குருநாதர் என்னையவே கூப்பிட்டுக்கிறது இருக்குல்ல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறதுக்கு பயம். அவங்க அப்பாவுடைய முறுக்கு மீச காரணமாக இருக்கலாம், அந்த பொண்ணோட வெறித்து அப்படியே ஒரு கோபமான ஒரு பார்வை காரணமாக இருக்கலாம், அதே ஸ்கூல்லையோ அல்லது அதே காலேஜ்லேயோ அல்லது அதே தெருவிலையோ இருக்கிற அவங்க அண்ணன் அப்படி முரட்டுத்தனமாக இருக்கிறது, கராத்தே பிளேயராக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட எப்போ காதலை சொல்லுவோம், எப்போ காதலை சொல்லுவோம், சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம தவிச்சு மறிட்டு இருக்கோம்ல, நம்ம இதயம் முரளி மாதிரி. ஆனால் அந்த காதலியே ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? அதுபோல் சார் என்னை வேலைக்கு சேர்த்துக்கங்க சார் அப்படின்னு நான் கேட்கவும் இல்லை, கேட்க நினைக்கவும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்கானே எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட வேலைக்கு வந்துடுறேன்டா அப்படின்னாரு. சரி சார். பக்கு உடனே தலையாட்டியா? எவ்வளோ சம்பளம் வாங்குற? 900 ரூபா சார். இப்போ 60 ரூபா சம்பளம் இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் சார். 960 ரூபா சார். அப்போ அடுத்த வருஷம் எப்படி 60 ரூபாயோ 80 ரூபாயோ இன்க்ரிமெண்ட்டோ போடுவாங்க சார்? 60. ஏழவடு. டே திருச்சிலேயே பிறந்து 900, 920, 1020, 1080 இப்படியே இருந்து திருச்சிலேயே சாப்பிடணும். நீ மெட்ராஸில் வந்து சாப்பிடும், நான் பார்த்துக்குறேன் உன்னைய அப்படின்னு. சரி சார். உடனே சொல்லக்கூடாது, ஒரு வாரம் நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு. ஆனால் ஒரு வாரம் கழித்து நான் என்ன பதில் சொல்ல போகிறேங்கிறத அப்போவே தீர்மானிச்சிட்டேன். ஆனால் ஒரு வாரம் எப்போ வரும்னு காத்திருந்து ஒரு வாரம் கழித்து சார் நான் உங்ககிட்ட வேலைக்கு வரேன் சார் அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி சொன்ன உடனே, டே நான் உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தேன்ல, ப்ளீஸ் ராம்ஜி எனக்கு நீ ஒரு வாரம் டைம் கொடு அப்படின்னாரு. அப்புறம் சரி சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இல்லை 2 நாள் கழித்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் அவர்கிட்ட உதவியாளராக பணியாற்றி. இதையே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, வாழ்க்கையில் நமக்கு அப்பா அம்மா சகோதர பந்தங்கள் பெரியப்பாக்கள் சித்தப்பாக்கள்ங்கிற மாதிரியான அடுத்த கட்ட லேயரில் இருக்கிற உறவுகள், மனைவி மைத்துனர் மாமனார் மாமியார் மகன் மகள் பேரன் பேத்தி, இப்படியான உறவு கட்டமைப்பில் நாம் முக்கியமாக நினைப்பது குரு அப்படிங்கிறவர் தான். குரு அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு வகையில் நம்மளை தேடி வருவார். அப்படி தேடி வரும்போது நாம் என்ன செய்யணும்? ஒரு சரியான அட்ரஸோடு இருக்கணும். என்னுடைய சரியான அட்ரஸ் அப்படின்னு நான் நினச்சது, நான் அன்னைக்கு எழுதின அந்த வாக்கிங் போய்கொண்டே எந்த குறிப்புகளும் இல்லாமல் நான் எழுதிய பேட்டி தான் என்னை எனக்கு அடையாளம் காட்டுச்சு, என்னை என்னுடைய குருநாதருக்கு அடையாளம் காட்டுச்சு. இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்க, இவனை நம்ம பூஸ்டப் பண்ணி வளர்ச்சி அடைய வைக்கலாமே அப்படின்னு அவரை நினைக்க வச்சு. அதனால இதே போல உங்கள் வாழ்க்கையிலும் குரு இருப்பார். குருவில்லாத உலகமே கிடையாது. குரு இல்லாமல் ஒரு மனிதர் கூட கிடையாது. ஆனால் இங்கே உங்களுடைய குரு யாருங்கிறத கிடைச்சிருப்பார். உங்களுக்கு குரு கிடைச்சிருப்பார். கடவுள் வந்து நம்மளை பூமிக்கு அனுப்பும் போதே என்ன கையை கொடுக்குறார், விரலை கொடுக்குறார், கண்களை கொடுக்குறார், கால்களை கொடுக்குறார், நடக்க கொடுக்குறார், ஓட கொடுக்குறார், சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல கொடுக்குறார், பசிக்குது அப்படின்னு கேட்க கொடுக்குறார், சாப்பாட்டை வாயில போட்டு மென்று சாப்பிட கொடுக்கிறார், கண்களால ஆடுகளையும் மாடுகளையும் பறவைகளையும் மரங்களையும் பார்க்க வைக்கிறார், நல்லதுகளையும் கெட்டதுகளையும் பார்க்க வைக்கிறார், கேட்க வைக்கிறார். எல்லாமே செஞ்சு நம்மளை ஒரு அட்டகாசமா மேடின் கடவுள் அப்படின்னு சீல் குத்தி மேடின் ஜப்பான் மாதிரி நம்மளை இங்க கடவுள் அனுப்புறாரு இந்த பூ உலகத்துக்கு பூலோகத்துக்கு. அப்படி அனுப்பும் போதே இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இந்த வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அப்படின்னா இன்னார்க்கு இன்னார்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? கணவனுக்கு மனைவி, ஒரு ஆம்பளைக்கும் ஒரு பொம்பளை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னாருக்கு இன்னார், இது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரராக இருக்கலாம், முக்கியமா குருநாதராகும். குருநாதரையும் நமக்கு
தயார்படுத்தி நம்மளை அனுப்பும் போதே அங்கே ரெடியாக வச்சிருப்பார் குருநாதர். நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே குருவை கவர்ந்து, குரு நாம இரும்பா வெறும் துரும்பா கிடப்போம், காந்தமாக இருந்து குரு நம்மை ஈர்த்து கொள்வார். அவ்வளவுதான். குரு அருள் இருந்தால்தான் வாழ்க்கையில எல்லா சத் விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த உதாரணத்தை சொன்னாக்க உங்களுக்கு ஈஸியா புரியணுமே, புரிஞ்சிடணுமே அப்படிங்கிற கவலையிலையும் பதட்டத்திலையுமா தான் எல்லோருக்கும் குரு இருக்கிறார், உங்களுக்கும் குரு இருக்கிறார் அப்படின்றதுக்காக சொன்னேன். மற்றபடி எனக்கும் என் குருநாதருக்குமான அந்த உறவு பந்தம் அதெல்லாம் அது சொல்ல சொல்ல அது பெருகிக்கிட்டே போகக்கூடியது. அதை சொல்லி பெருமை பித்திக்கிறதுக்கோ, அதை சொல்லி இப்படியெல்லாம் எனக்கு நடத்தினார் தெரியுமா, இப்படியெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார் தெரியுமான்னு இங்கே சொல்றது இல்லை. வாழுதல் தான். பாலகுமாரன்ட்ட வாழ்ந்திருக்காங்க, சரியாக தான் இருந்தது, பாடம் நடத்தியிருக்காரு, சரியாக புரிஞ்சிட்டு இருக்காயா அப்படின்னு என்னுடைய நடத்தைகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றதன் மூலமாக பாலகுமாரன் சிஷ்யன்னு கிடையாது. என்னுடைய செயல்கள் தான் என்னுடைய குருவை மரியாதைக்குரியவராக ஆகும். வணக்கம்.